நெய் மணக்குது இருமுடி கணக்குது படிமலையிலே நடை திறக்குது நெய் மணக்குது முடி கணக்குது படிமலையிலே நடை திறக்குது என்னை காணும் வேளையிலே அத்தனை துன்பம் விலகுது பம்பையில் மூழ்கி நனைகையிலே பாவம் எல்லாம் கரையுது சபரிமலை வாசனே காட்டு வழி பயணமே கோடி கண்கள் தரிசனமே பந்தலராஜனே பக்தனின் கவலனே 18 படிவாழும் ஈசன் மைந்தனே மண்டல பூஜையே மகர ஜோதியே மணிகண்டன் அருள் வேண்டி வாழும் ஜீவனே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. ஒருங்கிணையில் இருக்கு பெருவழி அதிகம் போ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரெக்கர். ஸோ இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். சபரிமலைக்கு பெரிய பாத யாத்திரையில் வந்து போயிட்டுருக்கேன். ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்பேன். இங்கே பாருங்கள் லைனாக வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் ஃபாரஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீ போக போக அதில் வர விஷயம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு எப்படி இந்த வழியில் தான் வந்து ஐயப்பன் கடவுள் வந்து நடந்து போயிருக்காரு. அந்த புராணங்கள்ல எல்லாம் பேசப்படுது. அந்த வழியில் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் இருக்குது. 2 நாள் ட்ராவல் பண்ணோம், நடந்தே போனோம். இதில் வர விஷயங்க இந்த இடத்த பற்றியான ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு போக போக சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. see you bye from சபரி. வெயிட் பண்ணுங்கள் வீடியோ. இது வந்து ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, டைகர் ரிசர்வ் ஏரியா. இப்போ தான் எரிமேலிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கோம் பாத யாத்திரையில். சுவாமி ஐயப்பா மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெருவழி யாத்திரை அப்படியே போய்கிட்டே இருக்கோம். இதிலேருந்து மண்ணு பாதை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இதிலேருந்து ஃபுல்லாகவுமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க பாருங்கள். பெருவழி யாத்திரை அப்படின்ற ஒரு ஒரிஜினல் ரியல் ஃபாரஸ்ட் ஏரியா. இதோடு வந்து இந்த தார் ரோடெலாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் தான் உண்மையான மலைப்பயணம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்துக்கோங்க. பக்தர்கள்லாம் கம்மியாக தான் வராங்க. எப்போயுமே அதிகமானு பார்த்தீங்கன்னா பம்பையிலேருந்து தான் அதிகமாக போகிறது. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவாமி சரணம். இப்போ வந்து பெருவழி யாத்திரையில் வந்து போயிட்டுருக்கோம். அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். ஃபுல்லாகவுமே காடு தான் பாருங்கள். வனத்துக்குள்ளே வந்துட்டோம் ஃபுல்லாகவுமே. இப்போது சுவாமி சரணம். இவர் தான் கன்னிசாமி இந்த வருஷம். இதோட மோசமான ரோடெலாம் போகுங்க.
அதெல்லாம் அப்படியே போக போக பார்க்கலாம் வாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. ஒரு 6-6.5 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம். அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. சுவாமி சரணம். ரியல் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போயிட்டு ஹரிஹரன் சுதன் தன் ஐயா உன் காடு ஆனந்த வீடு சரண சுவாமி சரணம். இப்போ அழுதா நதியில் வந்திருக்கோம். இப்போ இந்த மலை தான் ஏற போகிறோம். இந்த கேட்டு வந்து 3 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த மலை தான் வந்து ஏறணும். இந்த பாருங்கள், நடந்து போகிற வழி வந்து இங்கே இருக்குது பாருங்கள். எப்படி நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். இதில் தாங்க அடுத்தது ஏறணும். இது வந்து 3 மணியோடு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீ இப்போ போய் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு போக வீடியோ காட்டுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. ஹலோ மக்களை, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவாமி சரணம். குட் ஈவினிங். இப்போ வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அழுகா நதியில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது. என்னென்னா, அந்த நதியில் குளிச்சுட்டு அந்த கல் எடுத்துகிட்டு போய் இந்த மலை உச்சியில் இருக்கிற அந்த இடத்துல போய் போடணும். இப்போ அங்கே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்த பாருங்கள். இதுதான் வந்து அழுகா நதி. இது வந்து ஒரு மலை பிரதேசம். மரம் அதிகமாக இருக்கிறதுனால தெரியல. அது ஃபுல்லாகவே ஒரு மலை தான். போக போக உங்களுக்கு தெரியும். பாருங்க. ஃபுல்லாகவுமே அழுகா நதி. இந்த நதியில் வந்து இந்த கல் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு முங்குறப்போ ஒரு கல் எடுக்கணும். அந்த கல் எடுத்துகிட்டு போய் இந்த மலை உச்சியில் போடணும். அதுதான் அந்த கோயிலோட சாஸ்திர சம்பிரதாயம். யாத்திரைக்கு கிளம்பியாச்சு. இதானே ஐயப்பா 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 ஐயப்போ சுவாமி ஐயப்பா சுவாமி பாதம் ஐயப்போ சரணமையப்பா. ரியல் ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க.
போயிடலாம் மாசாமி இது வந்துச்சு கொம்ப வந்துச்சு சுவாமி சரணம் சுவாமி சரணம் சொல்லணும் எல்லாரும் உருண்டுக்கிட்டு இருப்போம் சுவாமி சரணம் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. எல்லா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அலோடு வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு இடமா. இப்போ அடுத்தது நாங்கள் வந்து முக்குள்ளி அப்படின்ற ஒரு இடம், அதுதான் ஃபைனலாக. அந்த இடத்துக்கு தான் போய் இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கிளம்புற மாதிரி சன்னிதானத்துக்கு. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போனோம். இது பாருங்கள், ஃபுல்லாகவே வைல்டு லைஃப் தான், வைல்டு ஏரியா தான் எல்லாமே. ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த குறிப்பிட்ட 4 கடைங்க இந்த காட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கு மட்டும் தனியாக இந்த கரண்ட்டு கம்பி வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த சபரிமலை பயணம் பெரும் வழி யாத்திரையில் வந்துருக்கு. அதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஃபுல்லாக உன்னோடாமல் பார்க்கலாம். போக போக வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். தொடர்ச்சியாக பாருங்கள். சுவாமியே சரணமையப்பா. ஃபுல்லாக வைல்ட் ஏரியாங்க. நாளைக்கு போகும்போது பாரு வயத்துக்கு சுவாமி பாதம் 3 பேர் சேர்ந்தாதான் பிடிக்க முடியும். மற்ற அவ்வளோ பஸ் அறுத்து வச்சிருப்பான். பஸ் இந்த மாதிரி கூடுதல் ஊழ்ந்துருக்கு, அறுத்து போட்டு இப்பயே ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. இங்கே கூட்டுக்கு பந்தாச்சு சுவாமி சரணமையப்பா. ஹலோ மக்களே, இந்த இடத்தோட பேர் வந்து முக்குழி. இங்கே வந்து நிறைய கடைங்க இருக்குது. அதாவது நைட்டு தங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து தங்கிக்கலாம். அதை பாருங்கள், ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் கூட இருக்குது. சுவாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். இங்கே தங்கிட்டு தான் காலையில் போவாங்க. காலையில் 7 மணிலேருந்து நடை வந்து திறப்பாங்க. 7-7:30க்கு அப்புறம் தான் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க, காட்டு வழின்றதுனால. ஸோ இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி தங்கணும். இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணி ஆகுது. இனிமேல் தான் கிளம்பணும். இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது போகிறதுக்கு. சுவாமியே சரணம். இப்போ உங்களுக்கு இருக்கிற வேண்டிய சௌகரியம், எல்லா சௌகரியம் இங்கே இருக்குது. வீட்டில் இருக்க வேண்டிய சௌகரியம் எல்லாமே இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்குது. ஃபுல்லாகவுமே காடு. இந்த கடைங்க மட்டும்தான் இங்கே 4-5 வச்சுருக்காங்க. மற்றபடி ஃபுல்லாகவுமே காடுங்க மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல. சுவாமி சரணம். இட்லி, தோசை எல்லாமே கிடைக்கும். என்ன ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்றபடி ஓகே. நெய் மணக்குது, இருமுடி கணக்குது, படிமலையிலே நடை திறக்குது. நெய் மணக்குது, முடி கணக்குது, படிமலையிலே நடை திறக்குது. என்னை காணும் வேளையிலே தனி துன்பம் விலகுது. பம்பையில் மூழ்கி நனைகையிலே பாவம் எல்லாம் கரையுது. சபரிமலை வாசனை காட்டு வழி பயணமே, கோடி கண்கள் தரிசனமே. பந்தலராஜனே, பக்தனின் கவலனே, 18 படிவானும் ஈசன் மைந்தனே. மண்டல பூஜையே, மகர ஜோதியே, மணிகண்ட